செல்லப்பட்டோம். ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்டோம். ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்டோம். ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்டோம். தன்னால நான் உறுதி தர இயலாது. தன்னால இயன்ற வரைக்கும் ஐநாவிலேயோ மனிதநேயங்களை நேசிக்கின்ற நாடுகளிலேயோ பேசி உங்களுக்கான தீர்வை பெற்றுத்தர தாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்லி சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். எங்கே 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 ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்டோம். ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்டோம். ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்டோம். ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்டோம். ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்டோம். ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்டோம். கொள்ளை நாட்களில் கடத்தி செல்லப்பட்டோம். கொள்ளை நாட்களில் கடத்தி செல்லப்பட்டோம். வீடுகளுக்குள்ளே உட்புகுந்து இழுத்து செல்லப்பட்டேன். விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டேன். குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்டேன். வேண்டும் 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 எங்கே 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 கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்டேன். கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்டேன். எங்கே 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 சர்வதேச விசாரணை வேண்டும் வேண்டும் வேண்டும். சர்வதேச விசாரணை வேண்டும். செம்மணி மனித புதைகுழிக்க சர்வதேச விசாரணை வேண்டும். செம்மணி மனித புதைகுழிக்க சர்வதேச விசாரணை வேண்டும். செம்மணி மனித செல்லப்பட்ட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட வேண்டும் 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 தன்னால நான் உறுதி தர இயலாது. தன்னால இயன்ற வரைக்கும் ஐநாவிலேயோ
எங்களை நேசிக்கின்ற நாடுகளிலோ பேசி எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தர தாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி யோராசா கனகரஞ்சனி இன்று ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினரை செம்மணி புதகுழி வாசலில் சந்திச்சிருக்கிறோம். அவர்களிடம் எங்கெண்ட உயிருக்கு மேலான கோரிக்கையான மகஜரையும் கையளித்திருக்கின்றோம். அவர்களுடைய வார்த்தைகளில் பெரிய அளவுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லையா என்னென்ற அந்த ஒரு சரியான முறையிலே அவர்கள் எங்களுக்கான பிரச்சனையை தாங்கள் பேசுவார்களே தவிர அதுக்கான இதை பெற்றுத்தர்ற அளவுக்கு தங்களுக்கு அந்த இது இருக்கோ தெரியாதுன்ற மாதிரி தான் எங்களோட பேசினார்கள். தங்களால் இயன்ற வரைக்கும் எங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, இப்படித்தான் நடந்தது, இனப்படுகொலை தான் நடந்தது. இந்த இனப்படுகொலையை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்வதேசத்தின் ஊடான ஒரு நீதி விசாரணை தான் எங்களுக்கு வேண்டும். உலக பொறிமுறைகளையோ உலக விசாரணைகளையோ அல்லது OMB அலுவலகம் மாதிரி இலங்கை அரசால் அமைக்கப்படுகின்ற அலுவலகங்களையோ நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கான நீதியை தரப்போகிறது இல்லை. நாங்கள் எத்தனையோ ஆணைக்குழுக்களை சந்திச்சிருக்கிறோம், ஆட்சி செய்கின்ற அரசு அதிபர்களை சந்திச்சிருக்கின்றோம். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான ஒரு விசாரணையை கோரி நிற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு காலமும் விசாரணையை கோரி நிற்கிறோம் என்றால் சர்வதேசம் எங்களுக்கு ஒரு சரியான நீதியை பெற்றுத்தரும் என்ற வகையிலே தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான கோரிக்கையையும் மனுக்களையும் இன்றைவரைக்கும் நாங்கள் கையளித்து கொண்டிருக்கிறோம். மற்றது இன்றைக்கு 450 பேருக்கு மேலே எங்களோட அப்பா அம்மாக்கள் எங்களோட இருந்தவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும். கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றதை சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும். கொலையாளிகள் எங்களுக்கு ஒருபோதும் தீர்வு தரமாட்டார்கள். கொலையாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அதுக்காக நீங்கள் எத்தனையோ விசேட தூதுக்குழுக்கள் பிரதிநிதிகள் இங்கே வந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் இத்தவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லொரு வார்த்தைகளையோ அல்லாட்ட ஒரு இதையோ அவர்கள் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஆகவே நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவாக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஐநா மன்றிலேயோ மனித நேயங்களை நேசிக்கின்ற நாடுகளிலேயோ எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து எங்களுக்கான சர்வதேச நீதிக்கான விசாரணையை நீங்கள் மேற்கொள்ள உதவ வேண்டும் என்று கேட்டு இந்த அறிக்கை மட்டுமல்ல எங்களோட உயிரை உங்களோட கையில் ஒப்படைத்திருக்கிறோம் என்று கூறி நாங்கள் விடைபெற்ற நாங்கள். அதே போல் அவர்களும் தங்களால் இயன்ற வரைக்கும் தாங்கள் உங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உறுதியாக நாங்கள் வாக்கு தர இயலாது நாங்கள் பேசுகிறோம் என்று கதைக்கிறார்கள்.